அழகான அண்ணாமலையே, என்னால் ஏதும் அடையவில்லை. கொடுப்பதும் எடுப்பதும் உன் தலைமையிலான பேரியக்கமே. அட்டத்திக்குகளும் இல்லா பேரொளியே, அண்டம் நாடக மேடையாகவும் நீராகவும் நிலமாகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் நவக்கோள்களாகவும் விண்மீன்களாகவும் மேகமாகவும் மழையாகவும் இயற்கையாகவும் அசைவது அசையாததாகவும் உணவாகவும் சுவையாகவும் விஷமாகவும் மருந்தாகவும் அணுவுக்குள் அணுவாகவும் அறிவியலாகவும் ஆத்திகமாகவும் நாத்திகமாகவும் உண்மையாகவும் பொய்யாகவும் தவறாகவும் சரியாகவும் அறிவாகவும் பகுத்தறிவாகவும் இருந்து இயக்கும் நீ ஒரு மகாஜோதியே. எங்கும் பறந்து விரிந்து ஒளிரும் ஜோதியான கடவுளே, உன்னை ஒரு சட்டத்தில் ஒடுக்க முடியுமோ? முடியுமோ கடவுளே? உன்னை ஒரு சட்டத்தில் ஒடுக்க முடியுமோ? அல்லது ஒரு சிலையில்தான் உன்னை வடிக்க முடியுமோ? இதுதான் நீ என்று பார்க்காத உன்னை ஒரு சிலையில் அடக்க முடியுமோ? இருப்பினும் பார்த்தவர்கள்தான் முயன்று இருக்கிறார்கள். எங்கும் நிறைந்த நிஜமான ஜோதியாக, லிங்கோற்பவராக, சிலை வடிவில். லிங்கோற்பவரே, அண்ணாமலை ஜோதியே, சரணம் சரணம் சரணம். மகாஜோதி, உன் அருளால் உன் தரிசனம். முடிவே இல்லாமல் இயற்கையாக புது புது மனித இயந்திர பாத்திரங்களை அவ்வப்போது இயற்கைகளோடு உருவாக்கியும் அவைகளை காப்பாற்றியும் அழித்தும் வருகிறாய். இந்த உயிர் தொடர் காட்சிகளை ரகசியமாக உயிராகவே இயக்கிக் கொண்டே இருக்கிறாய். சலிப்பே இல்லாமல் மறு சுழற்சியுடன் முடிவே இல்லாமல் யாருடைய கண்ணுக்கும் புலப்படாமல் உயிராக நீயும் எங்களுடன் நடித்து கொண்டே இருக்கிறாய். உன் நடிப்பையும் உயிராக அனைத்து பாத்திரங்களின் நடிப்பையும் ரசித்து காணும் ஒரே ரசிகன் நீ மட்டுமே. அண்ணாமலையில் 2 அற்புத நிகழ்வுகளை நேரில் பார்த்த நாம் அன்று இரவு கிளம்பி நேராக உதகமண்டலம் சென்றேன். அன்று ஞாயிற்றுக்கிழமையாகையால் அடுத்த நாள் திங்கட்கிழமை அலுவலக ஊழியர்கள் நண்பர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். அவர்களிடம் திருவண்ணாமலையில் நடந்த அற்புத நிகழ்வுகளை பரிமாறிக்கொண்டேன். அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் கேட்டு மகிழ்ந்தார்கள். இந்த அற்புதங்கள் எனக்கு கிடைத்திருக்குமா என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கும் இருந்தது. நான் என்ன அவ்வளோ பெரிய பக்தனா? எனக்கு நானே கேட்டது உண்டு. அவர்களும் அதை நினைத்திருக்கிறார்கள். ஆனால் கடவுள் யாருக்கு எதை கொடுப்பார் என்று யாராலையும் எதிர்பார்க்க முடியாது, உறுதி சொல்ல முடியாது. ஒரு முறை லீவில் சென்னைக்கு வந்தபோது எனது குடும்பத்தாருடன் அண்ணாமலையில் நான் அனுபவித்த அற்புதங்களை பகிர்ந்து கொண்டேன். எனது வீட்டார் அனைவரும் ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் கேட்டு ரசித்தனர். இதை வழியில் யாருக்கும் சொல்ல வேண்டாம், தெரியப்படுத்த வேண்டாம் என சொன்னார்கள். நான் ஏற்கனவே அலுவலக நண்பர்களுக்கும் இன்னும் சிலருக்கும் சொல்லிவிட்டேன். உண்மையான கடவுளை பற்றி தெரிந்து கொள்ளட்டுமே என்றேன். இளைய சகோதரர்கள் குடும்பத்துடன் வந்தபோது அவர்களுக்கும் இந்த அற்புதங்களை எடுத்து சொன்னேன். அவர்கள் வணங்கும் தெய்வம் எனக்கு காட்சி அளிக்காததால் அந்த அற்புதங்களை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு நண்பர் மட்டும், இது கடவுள் உனக்கு கொடுத்த காட்சி, உனக்கு மட்டுமே கொடுத்த காட்சி, உனக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவு ரகசியம், அதுவும் உனக்கு தெரியாதுதான் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்.